நம்ம இப்போ ஒரு சமோசா ரோட்டு கடை மாதிரி சமோசா ரெடி பண்ணுறதுக்கு நான் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயமும் உருளைக்கிழங்கு போட்டு எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இது மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். கோதுமை மாவு தான் திரட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு. வெங்காயம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோமா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதை கையிலேயே அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்க, நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு இதில் கொஞ்சம் எடுத்து நானாக பண்ணுறேன். ரோட்டு கடையில் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். எடுத்து ஒரு 2 மடிப்பு தான், அப்படியே சும்மா அவ்வளோதான். இதை அப்படியே மடிச்சுட்டு இப்படி பாருங்கள், இதில் போட்டுற வேண்டியது தான். இப்போ இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வெங்காயமும் இந்த வெங்காயத்தையும் பச்சையோட போட்டுக்கினேன். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும், அதான் கூட. இப்போ இந்த பேஸ்ட்டு மாரி தடவிடலாம். கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கையிலாது இருக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டால் அவ்வளோதான். பாருங்கள், மடிச்சிட்டேன். இந்த எண்ணெயில் போடும்போது அப்படியே கைண்டி வரும்ல, அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இவ்வளோதான் சமோசா. இப்படி தான் எல்லாத்தையும் நான் இப்போது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக 2 இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா இது நைஸாக பரட்டிடணும். இப்போ இது மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக வரும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை உள்ளே வச்சுட்டோமா, மசாலா உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே பேக் பண்ணிவிடுவோம். இது சப்பாத்தி மாவு தான், சப்பாத்திக்கு எடுத்ததில் தான் கொஞ்சம் எடுத்து நான் இப்படி பண்ணுறேன். சரி, சாயங்காலம் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற பாருங்க. நல்லா ஒரே மடிப்பு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மாவு வந்து நம்ம கோதுமை மாவு தான் கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வந்துடும்ல, அதனால் நான் வந்து அது தடவிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, நல்லா பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் செய்து வச்சுட்டு தான் பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். நல்லா எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், கையில் ஒட்டலை பாருங்கள். பாருங்கள், இப்படி ஒரு மடிப்பு, அப்படியே திருப்பி இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். சமோசா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ அழகாக காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம வந்து இது உள்ளே வச்சு இந்த பேஸ்ட்டை பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கினேன், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கினேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, பெரிய விஷயமே இல்லை. இந்த மாவு இந்த பாருங்கள், இந்த மாவு இப்படி எடுத்து இந்த லேசாக அந்த ஓரத்தில் தடவிட்டிங்கன்னா பிரியாது இருக்கும். எண்ணெயில் போடுறப்ப பிரியாது. அவ்வளோதான். அது பாருங்கள், சிம்பிளாக பண்ணுற பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே மூடிட வேண்டியது தான். சமோசா ரெடி பாருங்கள், சமோசா ரெடி. இதுதான் ரோட்டு கடையிலே நம்மளுக்கு வாங்கி நம்ம சாப்பிட்றது இதுதான். நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், அவ்வளோதான் வித்தியாசம்.
அவ்வளோதான், முடிச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போடுவோம். பாருங்கள், நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அழகாக திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் சமோசா. எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம சமோசா உள்ளே போட்டுடுறோம் எண்ணெயில். இல்லை, சிம்பிளாக முடிச்சுட்டு பாருங்கள். மொரன்னு நம்மளுக்கு ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா முடிச்சிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ நல்லா செய்திருக்கேன் பாருங்கள். ஈஸியான வேலைம்மா. நம்ம சப்பாத்தி மாவு வச்சே இதெல்லாம் பண்ணிடலாம். நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சமோசா சுட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், முறைன்னு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக நீங்களும் வீட்டுக்கு பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால் இதை நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.